இளைஞனே, வாலிப பெண்ணே, ஏன் உனக்கு இந்த அவேர்னஸ் இல்ல? இங்க பார், ஒரு குடும்பத் தலைவன் ஆகட்டும், அ இல்ல ஒரு மந்திரி ஆகட்டும், இல்ல ஒரு முதல் அமைச்சர் ஆகட்டும், இல்ல ஒரு பிரதம மந்திரி ஆகட்டும், பிரைம் மினிஸ்டரா என்னமோ, இல்ல அதிபரா, இல்ல ஏனுமோ, ஒரு குடும்பத் தலைவனா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அதிபரா இருந்தாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு முக்கியமான ஒரு அனுபவம், தலைவன் ஆவறதற்கு ஒரு அனுபவம் வேணும். அது எப்படின்னா, ஒரு விவசாயிக்கு உண்டான அனுபவம் இருக்கணும். விவசாயியா வாழ்ந்திருக்கணும். செருப்பு தைக்கிறவனா வாழ்ந்திருக்கணும். பிளம்பரா, வெல்டரா, கொத்தனாரா, அப்புறம் பேப்பர் போடுபவரா, பால்காரரா, துப்புரவு தொழிலாளியா, தையற்காரரா, மெக்கானிக்கா, இந்த மாதிரி அப்புறம் என்னது சினிமாவில் இருக்கிறாங்க பாரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி, அப்புறம் ஓவியர், படம் வரைகிறவர், ஃபோட்டோகிராஃபர், டிரைவர், கண்டக்டர், ஹோட்டலில் பிளேட் கழுவுணுவன், அல்லது அட்லீஸ்ட்டு இந்த என்னது இந்த நம்ம பிரதம மந்திரியா மோடியா நம்ம டிவி தாராமே அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த தொழில்களில் ஓரளவு 10 நாள் 20 நாள் அனுபவங்கள் இருந்திருந்தா அந்த வலி தெரியும். ஒரு தையல்காரனுடைய வலி எப்படி இருக்கும், ஒரு செருப்பு தைக்கிறவனோட ஒரு வலி இருக்கும். அப்போ எல்லாருடைய வலியும் நன்றாக அறிந்தவன் ஒரு தலைவனாக இருந்தால், ஒரு முதல் அமைச்சராக இருந்தால், ஒரு அதிபராக இருந்தால், ஏழைகள் உடைய வழியை அவன் உணவந்தவனாக இருந்தால், இன்னைக்கு ஏழைகள் இப்படி துன்பப்படுவார்களா? எல்லாம் பிறக்கும் போதே அவன் அப்போ திருட்டு பையன், இவன் நல்ல காரு பங்களா நல்ல சிங்கமாக எனக்கு வருது. ஸோ இளைஞனே, தயவு செஞ்சு உன் குழந்தைகள் பிச்சை எடுக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நன்றி கட்ட துரோகிகளை, நரித்தனம் உள்ள அதிகாரம் படைத்தவர்களை இந்த நாட்டை விட்டு உலகத்தை விட்டே அனுப்பு. தான் கடைசி வீடியோ.